தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இங்க சவுதி அரேபியாவில் ஜுவல் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நண்பர் ஒருத்தன் வெக்கேஷனுக்கு ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தான். இங்க இருந்து வெக்கேஷனுக்கு ஊருக்கு போறவங்க எல்லாருமே வந்து ஜுவல்ஸ் வாங்குறது வழக்கமான ஒன்று. அதனால அவனுக்கும் செயின் வாங்குறதுக்காக நாங்க சவுதி மார்க்கெட்ஸுக்கு வந்து போயிருந்தோம். இந்த மார்க்கெட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ரியாத் சிட்டியில பத்தா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இங்க நிறைய சவுதிங்க வச்சிருக்கக்கூடிய கோல்டு மார்க்கெட்ஸ் தான் அதிகமா இருக்கும். கடைகள் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும். இருந்தாலும் இங்க வாங்குறதுக்கு நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பியூரிட்டியான கோல்டு நம்மளால வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த செய்குலி சேதாரம் இதெல்லாம் வந்து இல்லாமலையும் குறைச்சும் நம்மளால பேசி வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ நாங்கள் வாங்கக்கூடிய இந்த செயினோட ஃபைனல் ரேட்டு நாங்கள் பேசி முடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமு 445 ரியாலு, அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 10,500 சம்திங் வரும். நாங்கள் எடுத்திருக்க அந்த செயினோட கிராம்ஸ் மொத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 17 கிராம்ஸ், அது ஆல்மோஸ்ட் 2 பவுண்ட் வந்து வரும். இதை நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா நம்ம ஊர் பணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,77,000 சம்திங் வந்து வரும். அதாவது 2 பவுன் வந்து நம்ம 1,77,000 அல்ல 80,000 நம்மளால எடுத்துக்க முடியும். ஆனா நம்ம ஊர்ல இந்த அளவுக்கு கம்மியா எடுக்க முடியுமா அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சேமிச்சு அந்த ஜுவல்ஸை வாங்கிட்டு போனோம் அப்படின்னா எங்க பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர்போர்ட்ல தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த ஜுவல்ஸ் வாங்கிட்டு போறவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நட்டுல வச்சு